திருமாவளவன் ரொம்ப முக்கியமான பாட்டர் அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி போனார் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது திமுக கூட்டணியில் தெரியும். தாவேக்கட போகலான்னா தாவேக்க அந்த அளவிற்கு திருமாவை ஈர்க்கும் அளவிற்கோ அல்லது திருமாவை வந்து பாட்டரா சேர்க்கிற அளவிற்கோ கடுமையாக உழைத்தார்களா? நீங்கள் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலை. இன்னைக்கு வந்து அறிக்கைகள் மட்டும்தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னும் கட்டமைப்புகள் பலப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால் புதிய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இன்று வரை வரவில்லை. அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சேஃபான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தான். இதுக்கு நடுவில் ஒரு செக் வைக்க பார்த்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணி விட்டு வருவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. விஜய் வந்து யார் கூடயும் கூட்டணி சேராத பட்சத்துல விசிகாவோட ஓட்டை தன் பக்கம் இழுப்பாரா? நீங்க ஆதிதிராவிடர்கள் ஓட்டு அதிகமாக விஜய்க்கு வருமானா ஒரு எட்ஜ் இருக்கு விஜய்க்கு. ஒவ்வொரு கொள்கை தலைவரோட பேரும் உச்சரிக்கப்படுகிறது. நம்மளோட கொள்கை தலைவராக இவர் இருக்காரு, பெரியார் இருக்காரு, வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் அம்பேத்கர் என்ற பெயரை உச்சரித்ததுடன் ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல், ஒரு பெரிய கரகோஷம். அப்படி அர்த்தம் பண்ணி கேட்டீங்கன்னா அங்கே நிறைய ஆதிதிராவிடர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதான் ஆதி திராவிடர்களுக்கு தான் அம்பேத்கர் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே சரி, எல்லாருமே பொதுவாகவே எல்லாரும் இல்லை, நிச்சயமா கிடையாது. அம்பேத்கர் எத்தனை இடைநிலை ஜாதியினர் ஏத்துக்கிறாங்க? அம்பேத்கர் சட்ட மாமேதை, அவர் தான் நமக்கு கான்ஸ்டியூஷனை கொடுத்தாரு. அவர் எல்லாம் இருந்தால் கூட இன்னைக்கும் அம்பேத்கருடைய பார்வை என்பது ஒரு தலித் தலைவர், தலித் லீடர் அப்படிதான் பாக்குறாங்க. இன்னொன்று இந்த கட்சியில கூட நீங்க மாவட்ட செயலாளர் லிஸ்ட்ல நிறைய எடுத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் தலித்துகளாக இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே நீங்க மக்கள் இயக்கத்தில் இருந்த கூட்டமாக இருக்கலாம், மக்கள் மன்றத்தில் இருந்த கூட்டமாக இருக்கலாம், தலித் ஃபாலோயிங்ஸ் பெருசா இருக்கு. அது இல்லாம வன்னியர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இவர்கள் எல்லோரும் அப்படியே என் மாசா நீங்க வந்து திருமாவளவனை விட்டுட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இங்கே வந்து இன்னொன்று, இந்த கூட்டம் என்பது விஜயுடைய சினிமா கவர்ச்சிக்காக வந்த கூட்டம். பொதுவாக நீங்கள் வந்து தலித் வாக்குகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருமாவளவன் பெருகிட்டு இருக்கார். இந்த ஆதி திராவிடர்களுக்கோ இல்லை தேவேந்திர குல வேளாளர்களுக்கோ அருந்ததியர்களுக்கோ விஜய் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான்னு கேள்வி. வெங்கை வயலுக்கு வந்து ஏன் போகலன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜுனா பல மேடைகளில் பேசினார். விஜய் போனாரா? அந்த நேரத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, நீங்க வடகாட்டுக்கு யாருமே போகலன்னு சொல்றாரு. செய்தியாளர் என்ன கேள்வி எழுப்புறாரு, உங்க தலைவர் ஏன் போகல? நீங்க தலைவர் போகல, அந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு அறிக்கையாவது கொடுத்தீங்களான்னு கேட்டா இல்ல நாங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து நாங்க படிச்சுன்னு ஏதோ கதை சொல்றாரு. அப்போ சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இருப்பது அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமாவளவன அரசியலானது திமுகவோட தொடருமா இல்ல தாவேக்காவோட இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அவர் கண்டிப்பாக திமுக தான் தொடருவார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கின்ற நமக்கு போயிட்டு இருக்க பாதை அப்படிதான் தெரிகிறது. நீங்கள் ஒரு காலத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுகவுடன் போகலாம், இல்லை தமிழக வெற்றி கழகத்தை கூட வரலாம் அப்படின்ட்டு சில ஊகங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது எந்த காலத்துலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவின் பொழுது திருமாவளவனுக்கும் அழைப்பு இருந்தது, விஜய் அவர்களுக்கும் அழைப்பு இருந்தது. 2 பேரும் ஒரே மேடையில் கலந்துக்குவாங்களோ அப்படிங்கும்போது தீவிரமாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு விசிகோட முழக்கத்தை முன் வச்சார். அதை வந்து அன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் விசிக்குள்ள இருக்கும்போது அது உடனடியாக அது வரவேற்றார். அதனால இந்த 2 பேருக்கும் ஒரு கூட்டணி வரப்போது போல இருக்கு, இல்லை வந்து இந்தியா கூட்டணி உடைய போது, இல்லை திமுக கூட்டணி உடைய போதுன்னு பல ஆருடங்களும் சொல்லப்பட்டது. திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடி நிலை உருவானுச்சு. பல இடங்களுக்கு எந்தெந்த இடங்களுக்கு போனாலும் பிரஸ் வந்து உடனடியாக நீங்கள் என்ன கூட்டணிட்டு வர போறீங்களா, நீங்கள் விஜய் கூட இணைய போறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ விளக்கங்கள் கொடுத்தாலும் அதற்கு முடிவே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்ன ஒரு நெரேட்டிவ் இருந்துச்சுன்னா, அப்பொழுது வந்து பாஜக அதிமுக கூட்டணி உருவாகலை. அப்போ திருமாவளவன் அவர்கள் ஒருவேளை அதிமுக கூட்டணி கூட போகலாம். அந்த அதிமுக கூட்டணியில் அதிமுக, திருமாவளவன், விஜய் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்தித்து திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்னு இப்படி ஒரு நெரேட்டிவ் இருந்துச்சு. என்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைஞ்சிட்டாங்களோ அன்னைக்கே வந்து திருமாவளவன் அவர்கள் நான் பாஜக அல்லது பாமக இருக்கின்ற கூட்டணியில் இருக்க முடியாத காரணத்தினால அந்த கூட்டணிக்கு கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ திருமாவளவனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று விஜய் கூட பயணிக்கலாம், இல்லை வந்து திமுக கூட தொடர்ச்சியாக பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் அந்த புத்தக வெளியீட்டு விழாலேயே சொல்லியிருந்தாங்க, அந்த பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, திருமாவுக்கு வந்து மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் கொடுக்கறதால வந்து அவர் வரல அப்படின்னு சொல்லி. அது உண்மையா? இல்லைங்க, நீங்கள் அந்த ப்ரெஷர் வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டேஜை 2 பேர் பகிர்ந்தாலே இது வந்து கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு திமுக சிலர் நம்பியிருக்கலாம். ஏன்னா திருமாவளவன் ரொம்ப முக்கியமான பாட்டர் அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி போனார் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது திமுக கூட்டணியில் தெரியும். இப்போ திமுக இந்த கேள்வியின் மூலியமாக, இந்த ப்ரெஷர் மூலியமாக அவர்கள் நினைக்க விரும்பிய பதில், அவர் அடைய விரும்பிய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா,
திருமாவளவன் இங்கே இருக்காரா இல்லையா, இல்லை ஒருவேளை அவர்கிட்ட ஊசலாட்டம் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்னெடுக்கணும்னு நினைச்சாங்க. அதை அவங்க முடிச்சிட்டாங்கன்னு பார்க்கின்றேன். அதற்கு பிறகு திருமாவளவன் முன்னாடி சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று தாவேக்கால போகலாம், இல்லை திமுக தொடரலாம் அப்படின்னு இருந்துச்சு. தாவேக்கால போகலாம்னா தாவேக்க அந்த அளவிற்கு திருமாவை ஈர்க்கும் அளவிற்கோ அல்லது திருமாவை வந்து பாட்டரா சேர்க்கிற அளவிற்கோ கடுமையாக உழைத்தார்களா, நீங்கள் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்களா? ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வர்றவங்களை நாங்கள் வந்து சரியாக மரியாதையாக நடத்துவோம், அவர்களுக்கு வந்து அமைச்சர்களை பங்கு கொடுப்போம்னு சொல்கின்ற தமிழக வெற்றிக் கழகம் அந்த அளவிற்கு கடுமையாக உழைத்து பல கூட்டணி கட்சிகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு சென்று விட்டார்களானா இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலை. இன்னைக்கு வந்து அறிக்கைகள் மட்டும்தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னும் கட்டமைப்புகள் பலப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால் புதிய கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி இன்று வரை வரவில்லை. அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சேஃபான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தான். இதுக்கு நடுவில் ஒரு செக் வைக்க பார்த்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாமக 2 உடையக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஒருவேளை சீனியர் ராமதாஸ் அவர்களும் திமுக குறித்து ஒரு சாஃப்ட் கார்னரான டோன் எடுக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை சீனியர் ராமதாஸ் இந்த கூட்டணிக்கு கொண்டு வரலாம் சில முயற்சிகள் நடந்தது. அப்படி வந்தால் திருமாவளவனுக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் வெளியே போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் கடைசியாக ஸ்டாலின் அவர்கள் அதை விரும்பலை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் விரும்பாத காரணத்தினால் பாமக உள்ள வரல. அப்போ திருமாவளவன் அவர்கள் தான் இங்கே வந்து சேஃபாக தொடர்வார் அப்படின்னு நான் பார்க்கின்றேன். இப்போ திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணி விட்டு வருவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. விஜய் வந்து யார் கூடயும் கூட்டணி சேராத பட்சத்துல விசிகாவோட தன் பக்கம் இழுப்பாரா, அவர் விசிகாவோட ஓட்டை தன் பக்கம் இழுப்பாரா? இல்லைங்க, விசிகாவுடைய ஓட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது வந்து ஆதி திராவிடர்கள் ஓட்டு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் பொது தொகுதியிலும் ஓட்டுகள் வாங்குறாங்க. இன்றைக்கி ஏன்னா இப்போ ஆளூர் சானவாஸ்லாம் வந்து பொது தொகுதி நாகப்பட்டினத்தில் நிற்கிறாரு, பொது தொகுதியெலாம் நிற்கிறாரு, அவரோட வாக்குகள்லாம் வாங்குறாங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி திருப்பூரில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவர்கள் வந்து பொது தொகுதியில் நின்று அவங்க ஓட்டுகள்லாம் வாங்குறாங்க, வாக்குகள்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறலாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆதி திராவிடர்கள் ஓட்டு அதிகமாக விஜய்க்கு வருமானா ஒரு எட்ஜ் இருக்குது விஜய்க்கு. நான் எப்படி பார்க்குறேன்னா விஜய்யுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆதி திராவிடர்களாகவும் இருக்கின்றார்கள். நீங்கள் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்க்கும் பொழுது எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக வந்தார்கள்னா ஆதி திராவிடர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அதற்கு எப்படி பார்க்கலாம்னா ஒவ்வொரு கொள்கை தலைவரோட பேரும் உச்சரிக்கப்படுகிறது. நம்மளோட கொள்கை தலைவராக இவர் இருக்காரு, பெரியார் இருக்காரு, வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் அம்பேத்கர் என்ற பெயரை உச்சரித்ததுடன் ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல், ஒரு பெரிய கரகோஷம். அப்படி அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா அங்கே நிறைய ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வன்னியர் பார்த்தா ஆதி திராவிடர்களுக்கு தான் அம்பேத்கர் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே சரி, எல்லாருமே பொதுவாகவே எல்லாரும் இல்லை, நிச்சயமா கிடையாது. அம்பேத்கர் எத்தனை இடைநிலை ஜாதியினர் ஏத்துக்கிறாங்க. நீங்க கொங்கு பகுதியில் போய் அம்பேத்கர் குறித்து பேசுங்க, அம்பேத்கர் அவங்க தூக்கி போட சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த நம்மளுடைய ஜாதிய கட்டமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இடைநிலை ஜாதியினருக்கு அம்பேத்கர் ஒரு தலித் தலைவர், அவர் பொதுவான தலைவரே கிடையாது. நீங்க வந்து அம்பேத்கர் சட்ட மாமேதை, அவர் தான் நமக்கு கான்ஸ்டியூஷனை கொடுத்தாரு, அவர் எல்லாம் இருந்தால் கூட இன்னைக்கும் அம்பேத்கருடைய பார்வை என்பது ஒரு தலித் தலைவர், தலித் லீடர் அப்படிதான் பாக்குறாங்க. அப்படி இருக்கின்ற காரணத்தினால ஆயுதர்கள் தவிர ரொம்ப பொதுவானவர்கள் அவர் வந்து தலித் தலைவர் அப்படின்றத நீங்க நான் நினைக்கலங்க. இந்த சமூகம் அப்படிதான் நினைக்குதுன்னு சொல்றேன். அம்பேத்கர் வந்து எல்லோருக்குமான தலைவர் தான் என்னுடைய பார்வை. ஆனால் இந்த சமூக கட்டமைப்பு, இந்த சமூகத்தில் இருக்கின்ற நீங்க எல்லா இடைநிலை ஜாதி தான் சொல்றேன், ஒரு இடைநிலை ஜாதி விடாம எல்லா இடைநிலை ஜாதிகளுக்கும் அம்பேத்கர் ஒரு தலித் தலைவர் தான் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கர் பேர் உச்சரிக்கப்படும் பொழுது அதிகமான கைத்தட்டல் வருதுன்னா அந்த இடத்துல நிறைய ஆயுதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது, இல்லை வந்து தலித்துகள் இருக்காங்கிறதா வந்து இயல்பான ஒரு பார்வை. அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று இந்த கட்சியில் கூட நீங்கள் மாவட்ட செயலாளர் லிஸ்ட்டில் நிறைய எடுத்தீங்கன்னா அதில் நிறைய பேர் தலித்துகளாக இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே நீங்கள் மக்கள் இயக்கத்தில் இருந்த கூட்டமாக இருக்கலாம், மக்கள் மன்றத்தில் இருந்த கூட்டமாக இருக்கலாம், தலித் ஃபாலோயிங்ஸ் பெருசாக இருக்குது. அது இல்லாமல் வன்னியர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. நீங்கள் அதே மாதிரி முத்திரைகள் நிறையா இருந்தாங்க. ஏன்னா அந்த மாநாட்டில் இருந்தனால சொல்கிறேன், முத்திரைகள் நிறையா இருந்தாங்க. நீ கொங்கு பகுதியை சேர்ந்தவர்களும் ரொம்ப குறைவாக வந்தாங்க. அதெல்லாம் அந்த சமூகம் வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறேன். அப்படி இருக்கின்ற காரணத்தால் இயல்பாகவே அவருக்கு ஒரு பெரிய ஓட்டு இருக்கான நிச்சயமாக இருக்குது. ஆனால் இவர்கள் எல்லோரும் அப்படியே என் மாசா நீங்கள் வந்து திருமாவளவனை விட்டுட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து இன்னொன்று, இந்த கூட்டம் என்பது விஜயுடைய சினிமா கவர்ச்சிக்காக வந்த கூட்டம். இதை எவ்வளவு தூரம் விஜய் அரசியல் மயப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு பொதுவாக நீங்கள் வந்து தலித் வாக்குகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருமாவளவன் பெரிய லீடராக இருக்கார், அந்த பக்கம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறாங்க, அந்த ஓட்டுகளை வாங்குறதுக்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தாமி இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்காரு, அருந்ததியர்கள் வாக்குகள் இருக்கு. நீ ஒட்டுமொத்தமாக ஒரு 18-20% தலித் வாக்குகள் இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஆயுதராவடர்கள் வாக்கு பெருசா இருந்தா கூட தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு இருக்கு, நீங்க அதே மாதிரி அருந்ததியர்கள் வாக்கு இருக்கு. இதற்கெல்லாம் சேர்த்து விஜய் எல்லா வாக்குகளையும் வாங்குவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லா வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக என் மாசா விஜய்க்கு வராது. இன்னொன்று, இந்த ஆதி திராவிடர்களுக்கோ இல்லை தேவேந்திர குல வேளாளர்களுக்கோ அருந்ததியர்களுக்கோ விஜய் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான்னு கேள்வி இருக்கு. நீங்க ரசிகர்களாக அவர்களை நீங்க அரசியலுக்கு தோழர்களாக மாற்றி அவர்களை வாக்களிக்க வைக்கலாம்ங்கிறது ஒன்று. நீ வேங்கவேல் பிரச்சனை குறித்து பேசினார்கள். வேங்கவேலுக்கு வந்து ஏன் போகலன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா பல மேடைகளில் பேசினார். விஜய் போனாரா? வேங்கவேலுக்கு போகல.
அதே மாதிரி நீங்கள் மேல்பாய் திரௌபதி அம்மன் குறித்து பேசினார், அதற்கும் அவர் போகலை. அதே மாதிரி இன்னொரு முக்கிய விஷயமான நீங்கள் வடகாட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில் யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் தவறு சரிங்கிறது வேற. அந்த நேரத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆதவர்ஜுன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வடகாட்டுக்கு யாருமே போகலன்னு சொல்லி சொல்கிறார். செய்தியாளர் என்ன கேள்வி எழுப்புறாரு, உங்கள் தலைவர் ஏன் போகலை, நீங்கள் தலைவர் போகலை, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு அறிக்கையாவது கொடுத்தீங்களான்னு கேட்டால், இல்லை நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் படிச்சுன்னு ஏதோ கதை சொல்கிறார். அப்போது நீங்கள் ஒரு பக்கம் நாங்கள் நிற்கப் போகின்றது ஆதிதிராவிடர் மக்களுக்காக நிற்கப் போகின்றோம் சொல்கின்ற ஆதவர்ஜுன் அவர்களே கூட அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு எலெக்ஷன் பார்க்கும் பொழுது நாங்கள் முழுக்க ரசிகர் மனப்பான்மையோட மட்டும்தான் வாக்களிக்க போகிறோமா, ஒரு சட்டார் இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு எங்கள் விஜயண்ணா வந்தால் போதும் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன செய்தார், எங்கள் சமூகத்துக்கு என்ன செய்தார், எங்களுக்கு என்ன செய்தார், ஒரு மாணவர்களுக்கு என்ன செய்தார், கல்வி சார்ந்த என்ன விஷயம் செய்தார் போன்ற விஷயங்கள்லாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த வாக்குகள் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தாண்டி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் பொதுமக்கள் கிட்ட வாக்கு வாங்குறதுக்கும் என்ன பாசிட்டிவ் சைடு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, அவர் முழுக்க இன்னைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா மக்கள் பார்க்கறது தன்னோட கேரியரை விட்டுட்டு வராரு. தன்னோட உச்சபட்ச கேரியரை தன்னுடைய 250 கோடி சம்பளம் இல்லை 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு. ஒரு இவ்வளவு உச்சபட்ச நடிகர் வர வேண்டிய அவசியம் என்ன சார்? அது நான் சொல்றதுக்கு நான் கேட்கறது என்னன்னா, இப்போ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் வாக்கு சேகரிக்கிறதுக்கும் அவருக்கு என்ன பாசிட்டிவ் சைடு இருக்கு? அவர் கெரியரை விட்டுட்டு வர்றது வேற, எலெக்ஷன் முக்கியம், தேர்தலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் அங்கிருந்து வராரு. இதுக்கு கெரியருக்கு என்ன சார் சம்மந்தம்? இல்லைங்க, நீங்க அது மக்களுடைய பார்வை என்பது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தன்னோட கேரியரை விட்டுட்டு வராருங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு நான் சொல்றேன். நீங்க இப்போ கமல்ஹாசனுக்கும் விஜய்க்கும் உள்ள வேறுபாடு என்ன கேட்டீங்கன்னா, கமல்ஹாசன் என்ன சொன்னாரு, நான் பார்ட் டைம் பாலிட்டிஷியன், பார்ட் டைம் நடிகர், நான் அதை செய்வேன் இதை செய்வேன், நான் முழு நேர அரசியல்வாதிலாம் கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் தன்னோட முதல் அறிக்கையில் சொல்லியிருந்த விஷயம் என்பது, நான் முழு நேரமாக இந்த அரசியலுக்கு வருகின்றேன், அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். அது உண்மையிலே நீ செய்கிறாராங்கிறது வேற விஷயம். ஆனால் அவர் எனக்கு ஒரு தொழிலும் அல்ல, ஒரு மாற்று தொழிலும் அல்ல, ஒரு பொழுதுபோக்கும் அல்லன்னு சொல்லி வரார். அதை மக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்குறேன். இன்றைக்கும் நீங்கள் போய் மக்கள்கிட்ட சர்வேலாம் எடுப்பீங்க, பேட்டியெல்லாம் எடுப்பீங்க, விஜய்க்கு ஏன் நீங்கள் வாக்களிக்கிறீங்க, அவர் தன்னோட உச்சபட்ச கேரியரை விட்டுட்டீங்கப்பா, இவ்வளோ பேர் சம்பளத்தை விட்டுட்டு வராதுங்கிறது ப்ளஸ்ஸாக பார்க்குறாங்க. அது மட்டுமே போதுமான்னு கேட்டிங்கன்னா அது போதாது. நான் சொல்கிறேன், அது மட்டுமே போதுமா? மக்களுக்காக உண்மையிலே களம் இறங்கி பல வேலைகள் செய்தார். இல்லை பரந்தூருக்கு போனார், பரந்தூருக்கு ஜனவரி மாதம் போனார். அதுக்கு பிறகு பரந்தூர் மக்களை அழைத்து இப்போ கூட ரீசெண்டாக பேசினார். பரந்தூர் மக்களுக்காக இன்னும் களத்தில் நிற்கிறேன்னு சொல்லி சொல்கிறார், உறுதி கொடுக்குறார். ஸோ இது ஒரு பாசிட்டிவாக விவசாயிகள் மத்தியில் ஓகே, விவசாய மக்களுக்காக நிற்கின்றார், நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்காக நிற்கின்றார் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொடுக்கும். நீங்கள் அதே மாதிரி மற்ற செக்டார்ஸுக்கும், நீங்கள் மாணவர்களுக்காக, வணிகர்களுக்காக, மீனவர்களுக்காக, விவசாயிகளுக்காக இப்படின்னு நீங்கள் தனித்தனியாக நிற்கும் பொழுது, அவர்கள் பிரச்சனைகள் குறித்து பேசும் பொழுது, மகளிர் பிரச்சனைகள் குறித்து பேசும்போது, தலித் பிரச்சனைகள் குறித்து பேசும்பொழுது தான் அதெல்லாம் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போது இன்னைக்கு இருக்கிற ப்ளஸ்ங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இயல்பாகவே அவர் ஒரு மாற்று நினைக்கிறாங்க. இல்லை இந்த ஒரு நிறைய பேர் ஊழலை ஒழிக்க புதுசாக யார் வந்தாலும் ஊழலை ஒழிச்சிருவாங்கன்னு ஒரு பிம்பம் இருக்கும். ஊழலை ஒழிக்கக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படிங்கிற பிம்பம் எல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த பாசிட்டிவ் எல்லாம் ஓட்ட கன்வெர்ட்ஸ் ஆகணும்னா இவர் நிறைய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நன்றி சார்.